அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மக்களை பூரா கூப்பிட்டு இங்கே வாங்க, இந்த வருஷம் முடிய போதும், என்ன பண்ணியிருக்கிய நகை நட்டு வேலை பற்ற வச்ச உடனே சர்ரெடு போன மாதிரி ராக்கெட் மாதிரி ஆகிப்போச்சு, ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்களா? ஆனால் அவங்க இந்த ஃபுட்டிலாம் இருக்காங்கல்ல, பிரியாணியாக தின்னுருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கியன்னு கேட்டோம். சில பேர் கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் இப்படி சொல்கிறாங்க. வாங்க ரெண்டையும் கலந்து கட்டி பார்த்துருவோம். 2025 ஒரு பிரம்மாண்டமான வீடு 2 மாடியில் கட்டி முடிச்சிட்டேன். 2 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு மனம் வாங்கியிருக்கேன். அதுவும் சிறப்பாக அமைஞ்சுது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து ஒரு ஆசை, அதனால் அது இந்த வருஷம் வாங்கியிருந்தேன். எல்ஐசியில் வந்து என்னுடைய சிறு குழந்தைகள் தான் எல்லாமே, அவங்க 2 பேருக்கு வந்து பாலிசி நாங்கள் போட்டிருக்கோம். நீண்ட நாள் ஆசை ஒரு வாகனம் வாங்கணும்னு இந்த ஆண்டு இனோவா கார் ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் வந்து இந்த செல்வ மகள் விட்டு போனதை வந்து திருப்பி வந்து கன்டினியூ பண்ணியிருக்கேன். வாடகை குடியிருப்பு இருந்தேன், நான் வீடு கட்டி தனியாக கொடுக்கணும் போயிட்டேன். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் எனக்கு இருந்தது. பட் ஒரு ஹாப்பிலி நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங்கில் இருக்குது. ஒரு 2.5 லட்ச ரூபா பாலிசி ஒன்று மனைவி பேரில் போட்டுருக்கேன். என் சம்பளம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் சம்பளமும் அதிகம், நல்ல வேலையில் இருக்கேன், என் குடும்பமும் நல்லா இருக்குது. நம்ம ஆக்சுவலி ஹயாக் ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு பரதா கடை வச்சுருக்கோம். அது நம்ம நினச்சதை விட 2025 சேல் சூப்பர்னா வேறு லெவலில் போச்சு. 25 உண்மையில் நல்ல பாதுகாப்பாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. வருமானத்துக்கு மீறிய செலவு தான் இருக்கே தவிர சேவிங்ஸும் தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது. விலைவாசி வந்து 26ல் குறைஞ்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் குடும்ப பெண்களெல்லாம் வந்து கருதுகிறோம். எங்கள் பொண்ணுக்கு திருமணம் செய்யலான்னு பார்த்தோம். நகை வந்து 1 லட்சத்தை கடந்துடுச்சுங்க, பண்ண முடியல. சார் 2026லையாவது சிறுக சேமிச்சு ஏதாவது ஒரு திருமணத்தை நல்லபடியாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேங்க. ஃபியூச்சருக்கு மெடிக்கலில் ரிலேட்டடாக ஏதாவது இன்சூரன்ஸு, ஏதாவது வீடு கட்ட மாதிரி ஏதாவது பண்ண மாதிரி தான். 2025 பல கஷ்டங்கள் அனுபவிச்சு கொஞ்சம் நிலைமைக்கு வந்திருக்கேன், நல்ல நிலைமைக்கு. 2020 இதோட சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை 2 வருஷம் சேமிக்கிற வழி ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு சம்பாதிச்சு அந்த லெவலாக ஓடிடுது. பூ பதுக்கி வீட்டில் கட்டி வியாபாரம் பார்க்குறோம், ஆனால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஏதோ சாப்பிட்றோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ தூங்கிறோம், எந்திரிக்கிறோம், அப்படியே காலத்தை ஓடிட்டு சேவிங்ஸுக்கு வேலை இல்லை. 2026 எலெக்ஷன் வருது, அப்போ தான் ஏதாவது சேர்த்து வைக்கலான்னு ஒரு எய்ம் இருக்குது.